Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாத்தையுமே வரப்போகுது. அதனால் இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. உங்களுக்கு இதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக கொடுக்குறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ், அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய கெரியர் கைடன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது மின்னூட்டம் பாயும் முடிவில்லா நீளம் கொண்ட நேர்கடத்தியால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்த புலத்துக்கான கோவையை பெறுக அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது அடிக்கடி கேட்குறாங்க, சரியா? அதனால் கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் டியூ டு இன்ஃபைனிட்லி லாங் ஸ்ட்ரைட் லைன் கண்டக்டர் கேரி கரண்ட், சரியா? கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் கதிரியக்க சிதைவு விதியினை தெரிவிக்கும். அப்டைன் தி லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் ஏற்படும் மின் புலத்தை கணக்கிடுக. கால்குலேட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சல் லைன், சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் அதிர்வெண் பண்பேற்றம் என்றால் என்ன? அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மை மற்றும் தீமைகளை வரிசைப்படுத்துக. வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்? லிஸ்ட் அவுட் தி அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 5th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானின் டி பிராய் அலைநீளத்திற்கான சமன்பாட்டினை பெறுக. டெரிவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் எ டி பிராய் வேலன்த், சரியா, ஆஃப் எலக்ட்ரான், சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 2 EV, சரியா, இயக்க ஆற்றல் கொண்ட எலக்ட்ரானின் உந்தத்தை கணக்கிடுக. கால்குலேட் தி மொமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் வித் கைனடிக் எனர்ஜி 2 EV, சரியா? மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை தொகை நுண்கணித வடிவில் எழுதுக. ரைட் டவுன் தி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் ஓப்பன் கொஸ்டினே சொல்லிடலாம். பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. வானவியல் தொலைநோக்கி பற்றி விவரித்து அதன் உருப்பெருக்கத்திற்கான கோவை பிறகு. எக்ஸ்பிளைன் அபவுட் தி அஸ்ட்ரோனாமிக்கல் டெலிஸ்கோப் அண்ட் அப்டைன் தி ஈக்குவேஷன் ஃபார் தி மேக்னிஃபிகேஷன், சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு தொகுப்பயன் மின்தடை மதிப்புகளை தெரிவிக்கவும். எக்ஸ்பிளைன் தி ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சீரியஸ் ரெசிஸ்டர் நெட்வொர்க், சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 0.5 mm குறுக்கு வெட்டு பரப்பு கொண்ட, அதாவது தாமிர கம்பியால் 0.2 A அளவுள்ள மின்னோட்டம் பாய்கிறது. அத்தாமிர கம்பியில் உள்ள, அதாவது எலக்ட்ரான்களின் அடர்த்தி 8.4 இன்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1028 mm3 எனில் எலக்ட்ரானிக் இழுப்பு திசை வேகத்தை கணக்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லென்ஸ் உருவாக்குவோரின் சமன்பாட்டை வரைக்கும். அப்டைன் தி லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. அதுக்கப்புறம் தொடர் RLC சுற்றில் செலுத்தப்பட்டுள்ள மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள சுற்ற கோணத்திற்கான சமன்பாட்டை தெரிவிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதில் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.